வணக்கம் சார். வணக்கம் சார், மே 1க்கு அப்புறம் கோல்டோட பிரைஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து எல்லாரும் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே இன்க்ரீஸ் ஆகுமா? இதுக்கு பின்னாடி எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்குமா சார்? இந்த வார் தான் காரணம். எப்போ இந்த ஒரு வார் சீஸ் ஃபயர் வருதோ, இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணதுக்கே பாத்தீங்கன்னாக்கா தங்கம் விலை கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை பார்த்துருக்குது. ஏன்னா வார் முடிஞ்சதுனாக்கா யூஎஸ் டாலரோட டிபெண்டன்சி கம்மி ஆயிடும், டிமாண்ட் கம்மி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா ஆல்டர்னேட்டிவ் அசட்டான தங்கம் மேலே ஏறும், ஆயில் பிரைஸ் கீழே வரும், டாலர் கீழே வரும், தங்கம் மேலே போகும். சார், இப்போ கோல்டோட ப்ரைஸாக இருக்கட்டும், கோல்டோட ஷேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வேலட்டைலில் தான் இருக்கு. ஸோ இது டெம்பரவரியா இல்லை புல் ரன் மாதிரி எதுவும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இல்ல, புல் ரன் வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடையாது. புல் ரன் அப்படின்னாக்கா 2024 2025 ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்தது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா 2025 ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 52% ரிட்டர்ன் கொடுத்தது. அது ஒரு ஃபுல் ரன். ஸோ இப்போ மே மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் அதே மாதிரி ஒரு 52% வருமானு கேட்டாக்கா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே வராதுன்னு சொல்லலாம். சார், ரஷ்யா வந்து இப்போ கோல்டை ஒரு ஃபினான்ஷியல் வெப்பனா வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கான மீனிங் எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க சார்? ரஷ்யா, சைனா இந்த ஒரு ரெண்டு கண்ட்ரியுமே வந்து யூஎஸ்க்கு டைரக்டா சவால் விடக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ். ரெண்டுமே யூஎஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ். ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா பெட்ரோலை வந்து டாலர்ல மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வந்து யூஎஸ் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. நீங்க எங்க போனாலும் பெட்ரோலை வந்து டாலர்ல தான் வாங்கணும். இது பேர் தான் வந்து பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும், சைனா யுவான் கொடுத்தோம், ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட வாங்கினாக்கா ஐஎன்ஆர்லையும் கூட என்ன பண்றாங்க, அந்த டிரான்சாக்சனை நடத்துறாங்க. இது யூஎஸ்க்கு பிடிக்கிறது கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா டி டாலரைசேஷன். ஸோ யூஎஸ் டாலரை வந்து கீழே கொண்டு வந்துட்டு காமனான ஒரு கரன்சி, அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி எல்லாம் ஒரு காமனான ஒரு கரன்சியை வந்து பொதுவா வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. இப்பவுமே இல்லை. அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்? ரொம்ப லேட் ஆகும். நம்பர் 2, அது நடக்கணும்னாக்கா கணிசமான தங்கம் இருப்பு ரிசர்வ் தேவை. ஸோ 2024 2025 நிறைய அக்யூமுலேட் பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணம். இப்போ வெஸ்ட் கண்ட்ரீஸோட அந்த தடை, அதாவது சான்சேஷன் சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து ரஷ்யா இப்போ டாலரை விட்டுட்டு கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குமா? இல்லை இப்போ வந்து டாலரை விட்டுட்டு அதிகமாக ரஷ்யா கோல்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? தடை அப்படின்னா ஆங்கிலத்தில் சாங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவுக்கும் நிறைய அசட் யூஎஸ்ல இருந்தது. ஆனா இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன உடனே வாரை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க யூஎஸ். ரஷ்யா கண்டிப்பா அவங்க பேச்சை கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா யூஎஸ்ல இருந்த சொத்துங்களை, அசட்டை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சாங்ஷனை விதிச்சாங்க. சாங்ஷன் அப்படின்னாக்கா ரஷ்யா கூட யாருமே டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்றது பேர் தான் சாங்ஷன். ஆனா இப்போ ஒரு அசட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா நீங்க பாண்ட்ஸா வச்சிருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா வச்சிருக்கலாம், கரன்சியா வச்சிருக்கலாம், இதெல்லாம் சீஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா நீங்க கோல்டா வச்சிருந்தீங்கன்னாக்கா அதை உங்களால வந்து சாங்ஷன்ல கொண்டு வர முடியாது. அதுக்கான அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, பல கண்ட்ரிகள் இன்க்ளூடிங் இந்தியா கணிசமான தொகையில வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப யாரும் வாங்குறது இல்லை. 2026 பெரிய பரிமாற்றம் கோல்டுல சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்றது இல்லை. இப்ப சைனாவுமே வந்து கண்டினியூஸா கோல்டை வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இதுக்கான எதுவும் பின்னாடி ஸ்ட்ராட்டஜி பிளான் ஏதாவது சைனா பண்றாங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் டி டாலரைசேஷன். நிச்சயமா அந்த டி டாலரைசேஷன் கொண்டு வரணும்னா 40% ரூபாய்க்கு மதிப்பான காசை நீங்க தங்கமா வச்சிருக்கணும் உங்க ரிசர்வ்ல. இதுக்கு முன்னாடி சேஃபஸ்ட் அசட் அப்படின்னாக்கா யூஎஸ்டியா இருக்கும், இல்ல யூஎஸ் பாண்ட்ஸா இருக்கும். கடன் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது யூஎஸ்க்கு. ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். எது ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், அக்செப்டபிள் ஆல்டர்னேட்டிவ், வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தங்கம் மட்டும்தான். சார், இப்போ வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து டாலருக்கு பதிலாக எல்லாருமே கோல்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டி டாலரைசேஷன் வந்து நடக்கிறது உண்மையாக தானா சார்? அது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்டா நடக்காது. அது இந்தியா அபிஷியலாவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, டி டாலரைசேஷன்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு. ஸோ நம்ம அது பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் டாரிஃப் அதிகமாகிடும். நமக்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் சேலஞ்ச் வரும், பேக்லாஷ் வரும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நடக்கும். ரொம்ப ரகசியமா நடக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பொறுமையா காத்திருந்து வரக்கூடிய ஒரு எக்கனாமிக் சேஞ்ச். இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு
2026 டிசம்பருக்குள்ள பார்க்க முடியுன்ற மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. சரி, இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல வாரா இருக்கட்டும், அதே மாதிரி ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆதா இருக்கட்டும், இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து கோல்டு பிரைஸை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது சார்? வார் நடக்கிற வரைக்கும் ஆயில் பிரைஸ் அதிகமா இருக்கும். $60 பெர் பேரல் இருந்தது, இன்னைக்கு 110 வரைக்கும் போயிட்டு 100க்கு வந்திருக்கு. ஸோ ஆயில் பிரைஸ் அதிகமாகுது. ஆயிலுக்கு தான் டிமாண்ட் இன்னைக்கு, கோல்டுக்கு இல்ல. ஸோ அதனாலதான் கோல்டு வந்து என்ன ஆச்சுனாக்கா ஒரு நோஸ் டைவ் 16,000ல இருந்து ஒரு 13 வரைக்கும் போயிட்டு எப்போ வார் பாஸ் பண்ணியிருந்தாங்களோ கொஞ்சமா ஒரு அப்ஸ்விங் வந்திருக்கு. வார் கண்டிப்பா முடிவுக்கு வந்துடுச்சு, இனிமேல் நாங்க ஆயுதத்தை தொடமாட்டோம் அப்படின்னு என்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அன்னைக்கு யூ கேன் அகைன் சி அந்த கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல போறத பார்க்க ஆரம்பிக்கலாம், ரேலியை பார்க்கலாம். இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கோல்டை சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பை பண்ணுறது கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஆனால் சேவ் பண்ணி அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்ற ரீசனே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சேவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இப்போ 2026ல் பை பண்ணுறாங்களா? இப்போ யாரும் சேமிக்கல. 2026ல் யார்கிட்டயும் காசு இல்லை. முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்தியா ஒரு பேரல் $60க்கு வாங்கிட்டு இருந்தோம், அதே ஒரு பேரல் இன்னைக்கு $100க்கு வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸஸான காசு இல்லை. இதுக்கு முன்னாடி எக்ஸஸா காசு இருந்தது. நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கோல்டுல ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இன்ஃபிளேஷன் எல்லா கண்ட்ரிலையும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சைனாவுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், அவங்களோட 70% பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்தா வருது. ஈரான் கிட்ட யுவானா கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் என்னைக்கும் சரி. ஸோ லாஸ்ட் ஒரு 2 மாசமா சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை வாங்குறதையும் கொஞ்சம் தடைப்பட்டி வச்சிருக்காங்க. சார், இந்த 2026ல வந்து கோல்டு ஷேர்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தருமா சார்? ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன மாதிரி சொல்றாங்க சார்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா அசட்டுக்குமே வேல்யூவேஷன் ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஈக்விட்டியோட வேல்யூவேஷன் கண்டிப்பா அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த ஒரு லெவல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற லெவல் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 77,000 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 77ல இருந்து அது ஒரு 95,000 டிசம்பர் 2026க்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% ப்ராபபிலிட்டி இருக்கு. மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க, கோல்ட்மேன் ஷாஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி சொல்லல. இன்னைக்கு மார்கன் ஸ்டான்லியோட ரிப்போர்ட் இன்னைக்கு புதுசா, டெஸ்பைட் இந்த ஈரான்ல நடக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஆயில் $100ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் சென்செக்ஸ் வந்து ஒரு 95,000க்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு போல்டான ஃபோர்காஸ்ட், அதிகமான ரிவைஸ்டு ஒரு ஃபோர்காஸ்ட் தங்கத்துல இல்லை. ரஷ்யா இப்போ வந்து கோல்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை சைனாவும் ரஷ்யாவும் திடீர்னு மார்க்கெட்ல கோல்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ்ல ஏதாவது கிராஷ் நடக்குமா சார்? யாரும் வீட்டுல வச்சுட்டு இருக்க தங்கத்தை எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல கொடுக்க மாட்டாங்க. சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி அவங்க ரிசர்வ்ல வச்சுட்டு இருக்க தங்கத்தை எடுத்துட்டு வந்து ஓப்பன் மார்க்கெட்ல விற்க மாட்டாங்க. ஏன்னா தங்கம் பிரைசஸ் கண்டிப்பா வார் நின்னா மேல போகும். இப்ப எதுக்கு அவங்க விற்கணும்? செகண்ட், அவங்க தங்கம் வேணும், லாங் டேர்முக்கு வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ட்ரேடு பண்றதுக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ வாங்கல. ஸோ தங்கத்தை எடுத்துட்டு வந்து ரஷ்யாவோ சைனாவோ எந்த கண்ட்ரியுமோ எடுத்துட்டு வந்து ஓப்பன் மார்க்கெட்ல விற்க மாட்டாங்க. சார், இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு வாங்குறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் டைமா பார்க்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமா சார்? இது ஒரு நல்ல தருணம் தங்கத்தை வாங்குறதுக்கு. ஏன்னா ஒரு 52 வீக் ஹை, ரொம்ப ஒரு ஹைல இருந்து என்ன ஆச்சு, தங்கத்தோட பிரைஸ் கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. அண்ட் வார் நிறுத்தின உடனே தங்கத்தோட பிரைஸ் இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தங்கம் ஆல்ரெடி நீங்க நிறைய வச்சிருக்கீங்கன்னாக்கா திரும்ப 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 தங்கத்திலேயே இன்வெஸ்ட் பண்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்க நெட்வொர்க்ல தங்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு 15% 20% இருக்கா, விட்டுருங்க, அது போதும் உங்களுக்கு. இல்ல அதை விட கம்மியா இருக்குன்னா இது ஒரு நல்ல தருணம். ஏன்னா இப்ப வாங்கினீங்கன்னா கூட வார் நிற்கும் போது தங்கம் மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மேல போகும் அப்படின்னா 20%, 30%, 40% இல்ல, பழைய ஒரு ஹைஸ் அது போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சார், இப்போ கோல்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிக்காம விடுற ஒரு ரிஸ்க்னா என்னன்னு சொல்லுவீங்க? தங்கமும் வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அசெட். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, சில்வர் 4 லட்சம் ரூபாயில இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2.5 lakhs கிட்ட ஆவரேஜ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 lakh ஒரு கிலோக்கு வந்து குறையிறது, 2 மாசத்துல குறையிறது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி. அது ஒரு கிராஷ்னு சொல்லணும். எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னாக்கா தங்கம் விலை இறங்காது, வெள்ளி விலை இறங்காது, இருந்த விலையில அப்படியே இருக்கும்னு நினைச்சாங்க. தங்கமும் வெள்ளியும் வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்றத இன்வெஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. 16,000 per கிராம் இருக்கும்போது நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தங்கத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு நஷ்டத்துல இருக்காங்க. திரும்ப அது வரும், அதுக்கு நீங்க பொறுத்து இருக்கணும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.